நமஸ்காரம். ஆம் பண்ணான்ற மாங்காய் ஜூஸும் ஆம் பப்பான்றது வெயில்ல காய வச்சு மாங்காவை ஒரு ஜெல்லி மாதிரி பண்ணி எடுப்பா. இது ரெண்டும் நார்த்ல ரொம்ப ஃபேமஸ். இப்ப மாங்காய் சீசன்ல நம்ம பண்ணி வச்சிருந்தா ஒரு வருஷத்துக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். மாங்காய் வச்சுட்டு ஸ்குவாஷ ஒரு 30 நிமிஷத்துல பண்ணி எடுத்துடலாம். மாங்காய் ஜூஸ் இந்த ஆம் பண்ணாவை இந்த ஸ்குவாஷ வச்சுட்டு செய்ய முடியும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். புளிப்பி மாங்காய் 4 எடுத்துருக்கேன். அது 950 கிராம்ஸ் இருந்தது. இந்த 4 மாங்காயை ஒரு குக்கர்ல போட்டுக்கிறேன். தண்ணி 2 கப் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இருக்கேன். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். பிரஷர் அடங்கி குக்கரை திறக்கிறேன். நல்லா குக் ஆயிருக்கு. மேல இருக்கிற தோலை உரிக்கிறேன். சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதை அப்படியே மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். 1/2 கப் ஜலம் சேர்த்துட்டு நைஸா அரைச்சின்னு வரேன். அரைச்ச பல்ப் 2 கப் இருந்தது. வெல்லம் 3 கப் எடுத்துக்கிறேன். சர்க்கரையும் எடுத்துக்கலாம். தண்ணி 1 கப் சேர்த்துக்கிறேன். 3-4 நிமிஷம் கொதிக்க வைக்கிறேன்னா கொதிச்ச வெள்ளை சிரப்பை இன்னொரு பாத்திரத்துல வடிகட்டிக்கிறேன். அரைச்ச பல்பை சேர்த்துக்கிறேன். உப்பு 2 டீஸ்பூன். மூணு 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். பிளாக் சால்ட் 1 டீஸ்பூன். வறுத்த சீரக தூள் 2 டீஸ்பூன். சுக்கு பொடி 2 டீஸ்பூன். ஏலக்காய் பொடி பண்ணது 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுறேன். மாங்காய் ஸ்குவாஷ் ரெடி ஆயிடுத்து. மாங்காய் ஸ்குவாஷ சுத்தமான கிளாஸ் பாட்டில்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல ரொம்ப நாள் வச்சுக்கலாம். இன்னொரு மெத்தட் ஐஸ் ட்ரேல கொட்டி ஐஸ் கியூபா மாத்தி அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்குவாஷ்ல இருந்து எப்படி ஜூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்குவாஷ் 1/2 கப் எடுத்துருக்கேன். தண்ணி 1/2 கப் சேர்க்கிறேன். சுக்குத்தூள் 1/2 டீஸ்பூன். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். புதினா இலைகளை கிளீன் பண்ணி நிழல்ல உலர்த்தி வச்சுக்கணும். 2 நாள் நிழல்லையே உலர்த்தினா போதும். கலரே மாறாது. இந்த மாதிரி பச்சை கலரா இருக்கும். அதை கையில போட்டு கொஞ்சம் கிரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்சிலயோ இல்லைன்னா இந்த மாதிரி பிளண்டரை யூஸ் பண்ணி நல்லா கலந்து விடுறேன். தேவைப்பட்ட கொஞ்சம் சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம். சுவையான ஆம் பண்ணா மாங்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுது. நெக்ஸ்ட் ஆம் பப்பன்ற அந்த மேங்கோ ஜெல்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது மாங்காயில பண்றது. மாம்பழத்துல பண்றதும் ரொம்ப ஆந்திரால ரொம்ப ஃபேமஸ். அது மாங்காயை 1/2 கிலோ எடுத்துட்டு இருக்கேன். தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அப்படியே மிக்சர் ஜார்ல போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். புதினா இலைய கொஞ்சம் போட்டுக்கிறேன். தண்ணி விடாம நைஸா அரைச்சுக்கணும். அரைச்சதை அப்படியே ஒரு வாணலியில போட்டுக்கிறேன். சர்க்கரை 1/4 கப் சேர்த்துட்டு இருக்கேன். வெல்லமும் யூஸ் பண்ணலாம். 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரையும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு அதிகமா இருந்தா மாங்கால. உப்பு 1 டீஸ்பூன். சாட் மசாலா 1 டீஸ்பூன். பிளாக் சால்ட் 1 டீஸ்பூன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இருக்கேன். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கைவிடாம கிளறி விடணும். 5 நிமிஷத்துல திக்கா எடுத்து அடுப்பை அணைச்சிடுறேன். ஒரு ட்ரேல நெய் நல்லா தடவிக்கிறேன். கிளறி எடுத்து வச்சத இந்த தட்டுல சேர்த்து நல்லா தின்ன பரப்பி விடுறேன். இத அப்படியே 2 நாள் வெயில்ல வச்சு காய வைக்கணும். 2 நாள் ஆயிடுத்து. இத அப்படியே எடுக்க வருது. உரிக்கிற மாதிரி வருது பாருங்க. நீள நீளமா கட் பண்ணிக்கிறேன்.
கட் பண்ணதை நடுவுல இன்னொரு கட் பண்ணி ஸ்கொயர் பீசஸ் ஆக்கின்னு இருக்கேன். கட் பண்ணதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே ஒரு கிளாஸ் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலேயே வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு புளிப்பும் இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட்.